نعم. إجازة كل أسبوع، يوم واحد إجازة راحة داخل البيت. إذا مدام أو بابا قال تعالي اشتغلي في هذا اليوم في 5 دنانير، هذا كوميشن أو أوفر تايم. வக்கல் மாட்டில் இந்த வக்கல் மேட்டில் நாய் படுத்துக்கிட்டு மாட்டையும் தின்ன விடுறது இல்லையா, நாயும் தின்றது இல்லையா. பல்லா பிதுரு கண்ணத்ன கனகுநாட்டு தென்னத்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். கடந்த நாட்களில் நாம் சொன்ன மாதிரியே விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனர் في 8 ساعات عمل شغل، بعدين في 1 ساعة اللي هو رست راحة، ما في شغل، بعدين تشتغلي مرة ثانية، بعدين في راحة كذي يعني. مو على طول 15 16 16 hours work. No, not like that. There is a rest time. Right. So 12 hours is the maximum working hours. 2 hours. Some hours rest اللي اشتغلي في هذا اليوم في 5 دنانير، هذا كوميشن او اوفر تايم. وفي 8 ساعات عمل شغل and there is some hours. அன்பார்ந்த உறவுகளே, இது ஃபாரின் ஏஜென்ட். இவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஃபாரின் ஏஜென்ட். இவர் தான் இந்த குவைத்தில் இருக்கக்கூடிய ஏஜெண்ட்டுக்கு பொறுப்பானவங்க. இப்போ நம்ம நாட்டில் இருந்து ஏஜெண்ட்கள் விற்கிறது இவங்கக்கிட்ட தான். சரியா? நாட்டிலேருந்து நம்மளுடைய பெண்களை ஏற்றுமதி பண்ணுவாங்க, இங்கே இவங்களுக்கு விற்பாங்க. இவங்க இங்கேருந்து இங்கே குவைத்திகளுக்கு விற்பாங்க. ஜஸ்ட் சேல் தானே, பிஸ்னஸ் தான், எல்லாமே பிஸ்னஸ் தான், அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த சூழலில் நாட்டில் இருந்து வரக்கூடிய எங்களுடைய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா படக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள்ன்றது அது ஏராளம். சரி, ஆனால் சில ஏஜெண்டுகள், இப்போ ஒருத்தர் நான் பார்க்குற நிறைய பேர் வீடியோ அனுப்பினாங்க, காசு தான் அப்படின்னு அந்த கட்டு இப்படி கட்ட காசை வச்சுட்டு நம்ம ஏஜென்ட்டால் நீங்கள் போனாலே உங்களுக்கு காசு தான் நான் மயிறு போடுங்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு வராங்க, இல்லை பிக்னிக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க. நீங்கள் காசை கொடுத்து அங்கே இப்படி ஷோ காட்டி அனுப்புறது ஓப்பனாக பச்சையாக சொல்லணும்னா, இங்கே பீமுத்திரம் கழுவுறதுக்கும் பிங்காங்கோப்பை கழுவுறதுக்கும் வீடு பாத்ரூம் துடைக்கிறதுக்கும் பாத்ரூம் கழுவுறதுக்கும் தான் வராங்க. அங்கே நீங்கள் 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஆட்டையை போட்டு அவங்கள இங்கே அனுப்பி வச்சா 2 வருஷத்துக்கு மாடா உழைச்சி ஓடா தேய்கிறது அவங்க தான். இப்போ இந்த சூழலில் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவர் மிஸ்டர் கணேஷ் அவர்கள் இங்கே வெளிநாட்டு ஃபாரின் ஏஜென்ட்டோட பேசி, நான் உங்களுக்கு ஹவுஸ்மேட்களை தாரேன், ஆனால் எனக்கு இந்த ஒப்பந்தம், இந்த டீல் வேணும். அதாவது நாங்கள் எங்களுடைய ஹவுஸ்மேட்டுக்கு 2 வருடம் முடிஞ்சால் போனஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடணும். ஒவ்வொரு வாரமும் ஜஸ்ட் அவங்க வீட்டு விருப்பப்படி, சிலருக்கு வெளியே போகிறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்கும், கிடைக்கும், இந்த முன்னுக்கு தான் இருக்குது, டவுனு சிட்டி கடை ஜமையா போயிட்டு வாங்க அப்படின்னு கூட அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீட்டிலேயே சரி ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த ஒவ்வொரு நாளும் வேலைக்கு அவங்க எடுத்து ஒவ்வொரு நாளும் அந்த வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது அவங்களுக்கான அந்த ரெஸ்ட் டேயை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு வாரத்தில் ஒரு நாள், அந்த நாளில் இவங்க வேலை வாங்கினா அந்த பெர் டேக்கு 5 தினார் கொடுக்கணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம். சரி, இப்போ என்ன பிரச்சனைனா, சில ஏஜெண்டுகளுக்கு பின்னால் சொரியுது, சில ஏஜெண்டுகளுக்கு முன்னால் எரியுது. இப்போ சிலர் என்ன அப்படியா என்ன இப்படியா ஹான்னு ஃபுல் நக்கல் நையாண்டியும். அதுதான் நான் சொன்னேன், அந்த வக்கல் மேட்டில் நாய் படுத்துக்கிட்டு அந்த நாயும் தின்றதில்லை, தின்ற மாட்டையும் தின்னு விடுறதில்லைன்ற மாதிரி இந்த நாய்கள் செய்கிறதும் இல்லை, செய்கிறவனை விடுறதும் இல்லை. அதுதான் ஓப்பனாக சொல்லக்கூடிய கருத்து.
இப்போதைக்கு விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தற்போது அவங்களுடைய வேலை ஆட்களை கட்டாருக்கும் துபாய்க்கும் சரி குவைத்துக்கும் சரி அனுப்பக்கூடிய தொழிலாளர்களுக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறையும் மாதாந்திர சம்பளம் மற்றது எல்லாமே அவங்க அதுக்கேற்றாற் போல டீல் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி 2 வருட போனஸையும் எடுத்து கொடுக்குறாங்க. கஃபீல் எடுக்க வரும்போது கஃபீலுக்கிட்ட அதை சொல்லி அனுப்புகிறாங்க. ஒருத்தர் ஒரு பொருளை வாங்க வராரு, நீங்கள் இந்த பொருளை இப்படி தான் பாவிக்கணும், இதுதான் பொருளுடைய ரூல்ஸ், இந்த பொருளை நீங்கள் சரியாக எப்படி பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி அனுப்புகிறோம். அது சொல்லி அனுப்புறதுக்கு அது இஷ்டம்டா வாங்கட்டு இல்லையா போட்டோம். அதை விட்டுட்டு இதெல்லாம் இல்லை, வார கஸ்டமர் கோவிச்சுக்குவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க எப்படி விருப்பமோ அப்படி தான் நான் அந்த பொருளை யூஸ் பண்ணணும். காசு கொடுத்து வாங்குறாங்க, சரி, நிரந்தரமாக வாங்கலை, ஜஸ்ட் கான்ட்ராக்ட், அதாவது கான்ட்ராக்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறவங்களுக்கு எதுக்கு ஓவர் பில்டப் கொடுக்குறீங்க? 2 வருஷம் தான் வேலை செய்ய போகிறாங்க, ஏதோ 200 வருஷத்துக்கு அவங்கள குத்தகைக்கு எடுத்த மாதிரி. எங்களுடைய தொழிலாளர்கள் அப்படி உங்களுக்கு டிமாண்ட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை தான் பாதுகாக்கணும். எங்களுடைய தொழிலாளர்கள் எக்கடி செத்து போனாலும் பரவாயில்ல, நாங்கடா நியாயம், செய்கிறவனையாவது செய்ய விடுங்க. பின்னாலையும் முன்னாலையும் சொறையுதேண்டா வாயையும் கீழே மூடிக்கிட்டு இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். விதேசியோடைய டீட்டெயில்ஸ் நான் அந்த வீடியோவை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா? விதேசி நாம் இது வரைக்கும் எந்த ஒரு ஏஜென்ட்டுக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினதே கிடையாது. இருந்தாலும் இவங்களுடைய இந்த முயற்சி, இந்த ஒரு தொழிலாளர்களுக்கான சலுகை காரணமாக இவங்க மூலம் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான அனுசரணையை நானும் உங்களுக்கு சேர்ந்து வழங்குகிறேன். 0742800800800 இதுதான் உங்களுடைய தொலைபேசி இலக்கம். நான் அது அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கடைசியில் போடுறேன், பாருங்கள். தொலைபேசியில் இலக்கம் இருக்குது, பேசி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கட்டும். I want our mates to get all the benefits what the Kuwait domestic labor law is entitled. So what are the things we can give for our mates? Yeah, here first of all, we have here every week 1 day rest day. Very good. She can stay in the house and take a rest, no work. Okay. But if there is work in this rest day, she can get overtime around 5 kd for each day. Per day. And also, end of the contract 2 years. After that, she can get indemnity, like bonus. 2 months salaries. Very good. So it will be plus the ticket. So, and if she want to renew the contract, she can go for vacation for 1 month or 2 months, and she can come back again, and she can continue 2 years again for the same family. So the opportunity what we bringing to Sri Lanka, each domestic workers, they are going to come through our agents in Sri Lanka. Definitely they are going to get weekly rest day. If they are working on the particular day, they will be compensated by 5 kd. Am I right, Mr. Adar? Yes. 5 kd. නිවාඩු දවසක් ලැබෙනවා. ඒ නිවාඩු දවසේ ඕගොල්ලෝ කැමැත්තෙන් වැඩ කරනවා නම් කුවේට් දිනාර් 5ක් අමතර ගෙවීමක් ඒ හම්පුතා විසින් කරනවා. ඒ වගේම මේ ආයතනය ඔබට සනාථ කරනවා. මහන්සි වෙන්න ඕන නෑ. අපි කම්ප්ලේන්ට් දාගන්න ඕන නෑ. කොන්ත්‍රාත් අවසානයේදී ඒ ලැබිය යුතු ඉන්ඩෙමිනිටි එහෙම නැත්නම් අපි කියන බෝනස් වැටුප අනිවාර්යයෙන්ම ලබා දෙන්න කටයුතු කරනවා. Mr. Nader, like in Sri Lanka, the mates, they things working in Kuwait, inside the house, no relax, no rest. But we want to make sure the mates coming to our agency, they're definitely getting this rest every week. Yeah, of course. We have here rules in Kuwait. Our government, there is the rules. Should be there is after 8 hours working, should be rest 1 hour, and she can continue. And there is some hours rest afternoon. She can take a rest also. Very good. And 1 day off every week. Can you إجازة كل أسبوع، يوم واحد إجازة راحة داخل البيت. إذا مدام أو بابا قال تعالي اشتغلي في هذا اليوم في 5 دنانير، هذا كوميشن أو أوفر تايم، وفي 8 ساعات عمل شغل، بعدين في 1 ساعة اللي هو رست راحة، ما في شغل، بعدين تشتغلي مرة ثانية، بعدين في راحة، كذي يعني. مو على طول
15 16 16 hours work. No, not like that. There is rest time. Rest. So 12 hours is the maximum working hours. 2 hours. සුන්දර පරිසරයක් මනස්කාන්ත දර්ශනයක් මේ කුරුණෑගල රන්තාලිය වැවරවුම කුරුණෑගල තිබුණේ හැමදාමත් හොඳම දේ සුන්දරම දේ ඔබේ හීන වලට බලාපොරොත්තු වලට අතහිත දෙන එකම ආයතනෙ වෙච්ච විදේශී අපි ඉන්නේ මේ සුන්දර මනස්කාන්ත නගරයේ ඔබත් අදම විදේශී අපි එක්ක එකතු වෙන්න 074 2 800 800 ගොඩ යන්න හරියන එකම තැන